العاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. صدق الله العظيم. கணிதக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சென்ற வாரம் சூரத்துல் காஃபிரூன் அதனுடைய சில விடயங்களை நாம் பார்த்தோம். மேலோட்டமாக சென்ற வாரத்தினுடைய சில விடயங்களை கூறிவிட்டு இன்றைய வகுப்பிலே நுழைவோம். கணிதக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் காஃபிரூன் இது மக்காவிலே இறக்கப்பட்ட சூரா, 6 ஆயத்துகள் கொண்ட சூரா. இந்த சூராவுக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கின்றது என்பதையெல்லாம் சென்ற வகுப்பிலே நாம் அழகாக தெளிவாக நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஃபிரூன் என்கின்ற இந்த சூராவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சிறப்புகளை சொன்னார்கள். அதையும் சென்ற வாரம் பார்த்தோம். விசேஷமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் காஃபிரூனை 3 தொழுகைகளிலே ஓதுவார்கள். முதலாவது இரவிலே தொழுகின்ற அந்த தஹஜ்ஜுதுக்கு பிறகு தொழுகின்ற அந்த வித்ருடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இஹ்லாஸோடு சூரத்துல் காஃபிரூனை ஓதி இருக்கிறார்கள். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது முக்கியமான ஒரு சுன்னா, சுபமுடைய சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா, துன்யாவிலே இருக்கின்ற எல்லா சொத்து செல்வங்கள் கிடைப்பதை விடவும் சிறந்த ஒரு தொழுகையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுபஹுக்கு முந்திய 2 ரக்காத் தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக தொழுவார்கள். என்றாலும் அந்த சுன்னத்தான தொழுகைகளிலே முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், இரண்டாவது ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கிற இந்த சூரத்தை ஓதி இருக்கின்றார். இதே போன்று தவாஃபுக்கு பின்னால் தொழப்படுகின்ற 2 ரக்காத் சுன்னா, மகாம் இப்ராஹிமுக்கு ஏற்பட்டு 2 ரக்காத் தொழுகின்றோம். ஒரு தவாஃபை முடித்துவிட்டால் அந்த தவாஃபுக்குரிய சுன்னத்தான தொழுகைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இஹ்லாஸோடு குல் ஹுவல்லாஹு அஹதோடு இந்த சூரத்துல் காஃபிரூனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார். இதே போன்று சில ரிவாயத்துகள் தூங்குகின்ற நேரத்தில் யாரு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கின்ற சூராவோடு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கின்ற இந்த சூரத்தை யார் ஓதுவார்களோ ஷிர்கை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான் என்ற ஒரு ரிவாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை இமாம் தபாரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்த அந்த விடயத்தையும் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். கணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த சபபுன் நுசூல், இந்த சூரா இறக்கப்பட்டதற்குரிய காரணத்தையும் சென்ற வகுப்பிலே நான் தெளிவாக நான் சொன்னேன். காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு அக்ரீமென்ட்க்கு முன் வந்தார்கள். அதாவது உங்களை இந்த மக்காவிலே மிகப்பெரிய செல்வந்தராக நாம் மாற்றுவோம், பணத்தை தருவோம், உங்களுக்கு அழகான பெண்கள் தேவை என்றால் அந்த அழகான பெண்களை உங்களுக்கு திருமணம் முடித்து தருவோம். அப்படி இல்லை என்றிருந்தால் நீங்கள் 1 வருடம் உங்களுடைய ரப்பை நாம் ரப்பாக ஏற்று வணங்குவோம். அடுத்த வருடம் நாங்கள் வணங்குகின்றவைகளை நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஒரு அக்ரீமென்ட்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் காஃபிரூன் என்கின்ற அந்த சூரத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினார். கணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த சூரத்தில் எல்லா காஃபிர்களையும் விழித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். விரிவான முறையிலே சென்ற கிழமை நான் இதை விளங்கப்படுத்தினேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்திலே குல், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யா அய்யுஹல் காஃபிரூன், ஏ காஃபிர்களே என்று அந்த காஃபிர்களை இழுத்து சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா இந்த சூரத்தை இறக்குகின்றான். எப்படி சொல்ல வேண்டும்? லா அஅபுது மா தஅபுதூன், லா அஅபுது நாங்கள் வணங்கவே மாட்டோம், மா தஅபுதூன் நீங்கள் வணங்குகின்றவைகளை நாங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டோம், வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது பாருங்க,
இந்த சூரத்தில் ஒரே விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி சொல்லுகின்றார். ஒரே விடயம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது வலா அனா ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது லக்கும் தீனுக்கும் வலிய. ஒரே விடயம் தான். இதுல விரிவான கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி சொல்லுகின்றான். நாங்கள் வணங்க மாட்டோம், நீங்கள் வணங்குகின்றவைகளை நாங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டோம், நாங்கள் வணங்குகின்ற ரப்ப நீங்களும் வணங்க மாட்டீங்க. இத அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி அல்லாஹ் தஆலா சொல்வதற்குரிய காரணம் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி. ஒரு நாளும் ஒரு உண்மையான ஈமானிய உணர்வு உள்ளவர், ஈமானுள்ள உறுதியாக இருக்கின்றவர் ஒரு நாளும் அடுத்த தெய்வங்களை ஷிர்க்குடைய விடயங்களை செய்ய மாட்டார் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் காஃபிருன்ல எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். திருப்பி திருப்பி ஒரே வார்த்தையை அல்லாஹ் தஆலா நாங்கள் வணங்க மாட்டோம், நீங்களும் வணங்க மாட்டீங்க, இதைத்தான் அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி சொல்லுகின்றார். எனக்கு தெரியும், அரேபியர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கியவர்கள் இவர்கள். நான் பல இடங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு 6 மாதங்கள் அவர்களோடு நான் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் எங்கெல்லாம் சிலைகளை பார்ப்பார்கள், எங்க நாட்டில கண்ட கண்ட இடங்கள்ல எல்லாம் அவர்கள் வணங்குகின்ற அந்த சிலைகளை அமைத்து வைத்திருக்கிறார்கள். எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் சிலைகளை பார்ப்பார்களோ, ஏன் அரபியர்கள் இஸ்லாமிய நாடுகளில் அதை காண்பது அரிதி இல்ல, அதை பார்க்க மாட்டார்கள். எந்த எந்த இடங்களில் எல்லாம் சிலைகளை அவர்கள் காண்பார்களோ உடனே சத்தமாக ஓதுவார்கள், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். ஈமான்ல பற்றத்துக்காக வேண்டி கருத்தை விளங்கி ஒரு நாள் நாங்கள் நீங்கள் வணங்குபவைகளை நாங்கள் வணங்கவே மாட்டோம், நாங்க வணங்குறத நீங்களும் வணங்க மாட்டீங்க. இத உள்ளத்துல பற்றத்துக்கு அடிச்சு சத்தமாக ஓதுவாங்க. அந்த ஈமான் தளரக்கூடாது, ஈமான்ல அசைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக சத்தமாக ஓதுவார்கள். அதனாலதான் நான் ஒரு ஹதீஸை சொன்னேனே, இரவுல யாரு தூங்குறதுக்கு போற நேரத்துல சென்ற கிழமை விரிவாக இந்த விடயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். யாரு உது செஞ்சு போட்டு நாங்க ஓதுகின்ற வளமையாக ஓதுகின்ற ஔராதுகள் கையில ஊதிவிட்டு ஓதலாம் அல்லது ஓதிவிட்டு ஊதலாம், என்னோட உடம்புல தடவி கொள்ளலாம். யாருக்கு புரியாதவர்கள் காஃபிர்கள் ஓதுவார்களோ அல்லாஹ் ஷிர்க்கை விட்டு இவர்களை பாதுகாப்பான் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. பாருங்க, இந்த அரேபியர்கள் என்ன செய்வார்கள், ஷிர்க் நடைபெறுகின்ற இடங்களை பார்த்தால், சிலைகளை பார்க்கின்ற நேரத்தில் இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கின்ற சூராவை சத்தமாக ஓதுவார்கள். சத்தமாக ஓதி முடிக்கின்ற நேரத்தில் என்ன சொல்வார்கள், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ரீமென்ட்க்கு அழைத்த நேரத்தில் துன்யாவுடைய மோகங்களை காட்டி, துன்யாவுடைய சொத்து செல்வங்கள், அழகான பெண்கள், பணங்களை முன்னால் வைத்து உங்களுக்கு பணத்தை தருவோம், உங்களுக்கு பெண்களை தருவோம், இந்த பகுதியில உங்களை தலைவராக நாங்கள் ஆக்குவோம் என்று சொல்லுகின்ற நேரத்தில், அப்படி இல்லை என்றால் ஒரு வருடம் உங்களுடைய ரப்பை, அடுத்த வருடம் எங்களுடைய இலாஹை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் தான் இந்த ஆயத்தை, இந்த சூராவை அல்லாஹ் இறக்கினான். அதிலே அடித்து சொல்லுகிறான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நபியே நாயகமே சொல்லுங்க, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு என்று அல்லாஹ் அந்த சூரத்தை முடித்து வைக்கின்றான். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கின்ற சூராவும் மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருக்கிறது. நாம் குல் சூறாக்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுகின்றோம். அதோடு சேர்த்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கின்ற சூறாவையும் கருத்த விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த சிறப்புகளை விளங்கி ஓதுகின்ற நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த சூறாவுக்கு என்னென்ன சிறப்புகளை பலன்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அந்த சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அடுத்த சூரா தான் சூரத்துல் கௌசர். இது சின்ன சூறாவாக இருந்தாலும்
இதுல உள்ளடக்கம் மிக விசாலமானது. நிறைய விடயங்களை தஃசீருடைய உலமாக்கள் எழுதி இருக்கின்றார். எல்லோருக்கும் பாடம். சூரத்துல குர்ஆன்ல ஒரு சின்ன சூறாவை ஓதுங்கடா, இன்னா அதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் சூரத்தை நாம் ஓதுவோம். இது குர்ஆன்ல வர மிக சிறிய சூறாவாக இருக்கிறது. இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இந்த சூரத்துல் கௌஸர் அல் ஹைருல் கஸீர், அதாவது இதுக்கு இது நிறைய நலவு, இந்த கௌஸர் என்கிறதுக்கு நிறைய நலவுகள் என்ற அந்த ஒரு பேரையும் தஃசீருடைய உலமாக்கள் எழுதி இருக்கின்றார். எல்லாருக்கும் தெரியும் கௌஸர் என்றால் நாங்கள் சொல்லுவோம் தடாகம். கௌஸர்னா ஹவுதுல் கௌஸர், இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை கொடுத்து விட்டு அந்த சோதனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற நேரத்திலே சோதனைகளை சபூர் செய்து அல்லாஹ்வை நன்றி செலுத்தி வாழுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சில சந்தோஷத்துக்குரிய சில நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே மிஅராஜுடைய தினத்தன்று சில விடயங்களை நான் விவரமாக தெளிவுபடுத்தினேன். மிஅராஜ் இஸ்ரா என்கின்ற நிகழ்வை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் நடாத்தினார்? ஏன் அந்த மிஅராஜ் இஸ்ரா என்கின்ற நிகழ்வை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? அதற்கு முந்தைய வருடம் மிஅராஜுக்கு அந்த இஸ்ரா என்ற அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முந்தைய வருடத்துக்குரிய பேர் என்ன? ஆமுல் ஹுஸ்ன், கவலையுடைய ஆண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த, தஅவாவுக்கு துணையாக இருந்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது, யாரும் பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு துணையாக இருந்த அவர்களுடைய சாச்சா அபூ தாலிப் மரணித்து விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பயுமே முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 குழந்தைகளை பெற்று கொடுத்த மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய முழு சொத்து செல்வங்களை தீனுக்காக வேண்டி செலவழித்தார். அந்த மனைவி, பரமாக சொன்னேன், அந்த மனைவி வஃபாத்தான வருடம் தான் அந்த மிஅராஜுடைய அதற்கு முந்திய வருடம். அதற்கு முந்திய 3 வருடங்கள் ஷுஅபே அபீ தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்கிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். தடை போடப்பட்டிருந்துச்சு. நீர் போகாது, சாப்பாடு போகாது. அதனால தான் ரிவாயத்துக்கு வந்திருக்கிறது, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட 2 மலாயிக்காமார்கள் வந்தாங்க. அவங்க ஷுஅபே அபீ தாலிப், உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகோதரி ஆறாங்க. அவங்கள வீட்ல தான் தூங்கி கொண்டிருந்தாங்க. அந்த மலக்குமார்கள் 2 பேரும் தூங்கி கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரே இஸ்மாயில் என்கின்ற அந்த காபத்துல்லாஹ்ல அந்த வட்டமாக கட்டப்பட்டிருக்கின்ற இடம் ஹதீம் என்று நான் சொல்லுவோம். அந்த இடத்துல கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே போட்டாங்க. முழிப்பு வருது, அதுக்கு பின்னால் ஆபரேஷன் நடக்குது என்கிற விடயங்கள்லாம் கண்ணியத்துக்குரியவர்களை சென்ற அந்த 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 நிகழ்வுல நாம பார்த்தோம். என்ன சொல்ல வந்தா, 3 வருடங்கள் ஷுஅபே அபீ தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவரோட குடும்பமும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. தாயிஃபுக்கு கூப்பிட்டு அழைத்து அடி வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடிச்சு உஹதுடைய யுத்தத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பள்ளி ஷஹீதாக்கப்படுகிறது. அவனோட நெஞ்சி காயத்துக்கு உள்ளாக்கப்படுவது, நிறைய காயங்கள் உண்டாக்கப்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, உங்களுக்கு எங்க அதிகமாக அநியாயம் நடந்துச்சு, உங்களால தாங்க முடியாத வேதனை துக்கம் உங்களுக்கு எங்க ஏற்பட்டுச்சு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அடிச்சு வரட்டினாங்க. யாருக்கும் தெரியும், நான் தாயிஃபுக்கு போயிட்டு உம்ராவுக்கு போறவங்க நுரியா கட்டி போவாங்க. போயிட்டு வார நேரத்துல கர்னுல் மனாசில் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எவ்வளவு தூரம் தெரியுமா? எவ்வளவு தூரம் தெரியுமா? அங்க அத்தாஸ் பள்ளி இருக்குது, ஒரு திராட்சை மர தோட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நின்ற இடம். அந்த இடம் அங்க எல்லாம் ஓடி கடைசியில வந்து நின்ற இடம் தான் அது மிகாத். அவ்வளவு தூரம் ஓட்டி ஓடி வாராங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? என்ன சொல்ல வாரேன்னா, அவ்வளவு கஷ்டம் துக்கம், அவ்வளவு வேதனைப்பட்டு
அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக, ஒரு பரிசாக, ஒரு விருந்தாக, அவனோட உள்ளத்தை குளிர செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா 7 வானத்தையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அல்லாஹ் அழைத்து படைத்தவனோடு பேசுகின்ற சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷமாயிருக்கு. ஒரு முயற்சி, ஒரு தியாகம், ஒரு சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்பொழுதும் கொடுக்கிறார். இது இஸ்லாம் மேராஜிலேயே அந்த நிகழ்வு நடைபெற்ற விடயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சூரத்துல் கௌசர் தடாகம், ஹவுதுல் கௌசர் என்ன சொல்றோம், சூரத்துல் கௌசர். இந்த சூரா இறக்குவதற்குரிய காரணம், காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து இண்டடிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு புள்ள இல்லாத ஒரு தாய், பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணி, புள்ள இல்லாத ஒரு பெண்மணி இருக்கிறா. அந்த பெண்மணி இடத்துல வைத்து ஒரு மலட்டு பொம்புல எவ்வளவு கவலை வரும். புள்ளைய கொடுக்கிறது கொடுக்காதது இது அல்லாஹ்வுடைய கையில். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷா இனாஸா வ யஹபு லிமன் யஷா ஸுகூர். அல்லாஹ் சொல்றான், வானம் பூமி ஆட்சி இது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் நாடியது அல்லாஹ் உலகத்துல படைக்கிறான். அல்லாஹ் நாடினால் ஹிபத்தான நன்கொடையாக பெண் குழந்தையை கொடுப்போம், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்போம், நான் நாடியவர்களுக்கு ஆண் பெண் என்று கலந்து கொடுப்போம், நான் நாடியவர்களை பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களாக ஆக்குவோம். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்திருக்கிறா, நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த பெண்ணை பார்த்து மலர்ந்தே என்றா, உனக்கு அல்லாஹ் என்ன பிள்ளை தரலே என்றா, உனக்கு புள்ள பாக்கியம் இல்லையே என்றா, எவ்வளவு பெரிய கவலை வரும், எவ்வளவு பெரிய மனத்தாக்கத்துக்குள் வாங்குவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, சில காஃபிர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிண்டல் அடிப்பாங்க, கேவலமாக பேசுவாங்க. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தாங்க. காசிம், அப்துல்லா, இப்ராஹிம், ஸைனப், உம்மு குல்தும், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, வேற எந்த மனைவியும் குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனா கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச ஆம்பளை பிள்ளை எல்லாம் என்ன நடந்துச்சு, மௌத்தா போயிட்டாங்க, வஃபாத்தாங்க. சின்னத்திலே யாருமே இங்க இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து. இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து. நான் எதை சொல்லுகிறேன்னா, இந்த சூரத்துல் கௌசர் இறங்குவதற்குரிய சபபுன் நுஸூல், இறங்குவதற்குரிய அல்லாஹ் இறக்கி வைத்ததற்குரிய காரணம் வந்து அப்படி இப்படி என்றெல்லாம் பேசுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில மனிதரான எங்களை போன்றதல்ல, அவருடைய அந்தஸ்து ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மனத்தாக்கம், கவலை பேசுகின்ற நேரத்தில் அது இயல்பு. ஆம்பளை பிள்ளை இல்லை, ஒருத்தர் அவர் ஒரு வராச அனந்தரமா அவளுக்கு பின்னால வருவதற்கு ஒருத்தர் இல்லையே என்று பேசுகின்ற நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக, அவருடைய கவலையை இல்லாமலாக்குவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் கௌசரை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, வானத்தை நோக்கி பார்க்கறாங்க, அப்படியே சிறுப்பு அப்படியே கீழே போடுறாங்க. இந்த நேரத்துல தான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன சொன்னாங்க? கியாமத்துடைய நாளில அல்லாஹ் கௌசர் என்கின்ற ஒரு தடாகத்தை வைத்திருக்கிறார். கௌசர் என்கின்ற தடாகம். கண்ணியமானவர்களே, கௌசர் ஒரு பகுதி உலகத்திலே சொல்லுமா, கௌசர் ஒரு பகுதி உலகத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். எங்கே இருக்குது யாருக்காவது தெரியுமா? கௌசர் எங்கே சொர்க்கத்தில் இருக்கிறதே கௌசர். ஹவுதுல் கௌசர் என்றோமே நாங்க, அதுல ஒரு பகுதியை அல்லாஹ் உலகத்துல வச்சிருக்கிறான். மஹ்ஷர் மைதானம் எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷருடைய பூமி எங்கே இருக்குது? மஹ்ஷருடைய பூமி உலகத்தில் இருக்குதா இல்லையா? எங்கே இருக்குது? பலஸ்தீன். பலஸ்தீன் அது மஹ்ஷருடைய பூமி. இது ஹதீஸ். அது மஹ்ஷருடைய பூமி. அது நாங்க எவ்வளவு தான் குனூத் ஓதினாலும் துஆ செஞ்சாலும் அங்க யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும். அவங்க எவ்வளவு தான் அழிக்கிறதுக்கு திட்டம் தீட்டினாலும்
ஒரு நாள் நிச்சயமாக முஸ்லீம்கள் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற அதுல சந்தேகமே இல்லை. சொல்றானே பலஸ்தீனிய முஸ்லீம்கள் எல்லாம் நான் வேற நாடு நடத்துவோம் என்று, ஒரு நாள் நடக்கவே நடக்காது அப்படி நான் நினைக்கவும் படாது. அவனோட அணுகுண்டுக்கு பயந்து முஸ்லீம்கள் எல்லாம் அங்கிருந்து ஓடிடுவாங்கடா, ஒரு ஆன ஹதீஸாக வருத்தவர்களாக மாறுவோம். அது எங்களுடைய பூமி. சொன்னேனே இஸ்ராவுடைய அந்த நிகழ்வுகளை நான் இதை தெளிவுபடுத்துகிறேன். மக்காவில் இருந்து அந்த ஹரத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எடுக்க முடியும், ஆனா அல்லாஹ் எடுக்க இல்லை. மஸ்ஜிதுல் ஹரத்தில் இருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸாவுக்கு எடுத்தான். சிறப்போரை நான் சொன்னேன், அது மஹ்ஷருடைய பூமி, அது பரக்கத் செய்யப்பட்ட இடம், எல்லா நபிமார்களுடைய கால்களும் பட்ட இடம். கண்ணியமானவர்களே, மேலானவர்கள், மஹ்ஷருடைய பூமியாண்டி அதுக்கு பலஸ்தீனை. இதே மாதிரி நாங்கள் எல்லாரையும் அல்லாஹ் சொர்க்கவாதிகளாக மாற்றணும். நாங்கள் எல்லாம் சொர்க்கவாதிகளாக மாறினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையின் மூலமாக அந்த ஹவுதுல் கௌசர் என்ற அந்த தடாகத்தில் இருந்து எங்களுக்கு நீர் குடிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அந்த ஹவுத் என்கின்ற தடாகத்தில உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளை அல்லாஹ் கொண்டு போய் வைத்து விடுவார். அங்கிருந்துதான் இங்க வந்து எங்க மஸ்ஜித் நபவியில இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிம்பர், மஸ்ஜித் நபவியில ரௌபா ஷரீஃப், அது சொர்க்கத்தினுடைய ஒரு துண்டு. அதான் அந்த இடத்துல போய் சொர்க்கத்துல போயிட்டு கேட்டா எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாமே கிடைக்கும். சொர்க்கத்துல போயிட்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிக்கு கொடுப்பான், அதுல சந்தேகமே இல்லை. எந்த சந்தேகம், எல்லாத்தையும் கொடுப்பான். அது சொர்க்கம். அப்ப மஸ்ஜித் நபவியில இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிம்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டு அந்த பகுதி ரௌதா மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்கத்துடைய பூங்கா, அது சொர்க்கம். அந்த இடத்துல வைத்து யார் என்ன துஆ கேட்டாலும் அது கபூலாகும். அதனால தான் எனக்கு போட்டி. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிம்பர் கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுல் இருக்கும். இது ஹதீஸ். உலகத்துல வச்சிக்கிறேன் அல்லாஹ் கேளவா, சொர்க்கத்துடைய ஒரு கல்லு காபத்துல்லாஹ் இருக்குது. ஹஜருல் அஸ்வத் நம்புறோமா இல்லையா? சொர்க்கத்தினுடைய ஒரு கல்லு ஹஜருல் அஸ்வத்ல இருக்குது. ஹஜருல் அஸ்வத் காபத்துல்லாஹ் இருக்குது. முந்தி காலத்துல காபத்துல்லாஹ் உள்ளுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆட்டை எங்கிருந்து இறக்கினான்? உலகத்தினுடைய ஆடாது, சொர்க்கத்திலிருந்து தானே இறக்கினான். அந்த கொம்பு காபத்துல்லாஹ் உள்ளுக்கு வைக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுது. அந்த காலத்தில் அல்லாஹ்க்கு ஆட்டோண்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிறதுக்கு பாரமாக இறக்க முடியும் என்றிருந்தால், சொர்க்கத்தினுடைய கல்லை இங்கு கொண்டு வந்து வைக்க முடியும் என்றிருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விம்பரை ஏன் அங்க கொண்டு போய் வைக்க முடியாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுத் அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விம்பர் கியாமத்துடைய நாளையில கொண்டு போய் வைக்கப்படும். நான் என்ன சொல்ல வருகிறேன்டா, கௌசரை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரா கௌசரை அல்லாஹ் இறக்குவதற்குரிய சபபுல் நுஸூல் காரணம் என்ன? அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, கேவலமாக பலவிதமான கிண்டல் வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. அவரோட உள்ள கஷ்டப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பரிசாக அவர்களுடைய உள்ளத்தை குளிரச் செய்வதற்காக அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் கௌசரை அல்லாஹ் தஆலா இறக்கினார். அடுத்த விடயங்களை வருகின்ற வாரம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி